இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்பிக்கை இழந்த நிலையில கூட தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில மாறுதலை தருகிற தேவன், அதை அதிசயமாய் மாற்றுகிற தேவன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார்னு சொன்னது போல இன்னைக்கு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில, தனிமையாக விடப்பட்ட சூழ்நிலையில, தவித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில, தத்தளிப்பின் இருதயத்தோடு இருக்கிற சூழ்நிலையில, ஆண்டவரே நொறுக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற சூழ்நிலையில, வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்ற சூழ்நிலை, கடனின் பாரத்தினால் அவதிப்படுகிறேன் என்ற சூழ்நிலை, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆறுதல் தருவார். அவர் எந்த இடத்துல பாழான ஸ்தலங்களை தேறுதலடை செய்து அதன் மனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவாராம். அப்போ எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பாழாய் போயிருக்குது, இந்த சூழ்நிலைகள் எனக்கு மிகுந்த பாழான நிலைமைகள் போல இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையை மாற்றுவார். கர்த்தர் ஏதேன் தோட்டத்தைப் போல உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். நீங்கள் ஒருவேளை முடிந்தது என்று நினைக்கும் இடத்துல தான் தேவன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை செய்ய போகிறார். இந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் செபிக்கும் பொழுது எல்லா பாழான நிலைமைகள் மாறும். எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களோ அந்த வேதனையான சூழ்நிலை மாறும், வனாந்திரங்கள் மாறும். கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல இந்த இரவுல புதிய தொடக்கத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை கர்த்தருடைய கையில் கொடுத்துருங்க. உங்களுடைய பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வனாந்திரம் போல தோன்றும் சூழ்நிலைகளை மாற்றி இன்னைக்கு அவர் ஏதேன் தோட்டத்தை போல உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். அவர் மீட்டெடுப்பார், அவர் புதுப்பிப்பார். அவருக்கு நம்பிக்கையாக காத்துருங்க. இந்த வசனத்தின் மேலே கையை வைத்து இன்னைக்கு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கீத சத்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும்படியா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை இந்த இரவு நேரத்தில் மாற்றுவார். எந்த சூழ்நிலையில் கடந்து போகிற சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் உங்கள் பாரத்தை வைத்திருங்க. இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சூழ்நிலைகளை மாற்றி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் கேட்கும்படி செய்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படியாய் செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.